நாசாவே சாதாரண பேப்பர்களை பயன்படுத்தி தான் சேட்டிலைட் ஸ்பேஸ் கிராஃப்டோட மாடல்ஸை டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேனுஃபேக்சரே பண்ணுவாங்க. இந்த பேப்பர் மாதிரியே நம்மளை சுற்றி உள்ள பொருட்களை வச்சுக்கிட்டு சயின்ஸை எளிமையாகவும் புரிகிற மாதிரியும் கற்றுக்க முடியும். உங்கள் குழந்தைங்களையும் இந்த சம்மரில் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பொருட்களை பயன்படுத்தியே சயின்ஸை எளிமையாகவும் ஃபன்னாகவும் கற்றுக்கணுன்னா LMESோட DIY சயின்ஸ் சம்மர் ஒர்க் ஷாப்க்கு உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலோட மேல் பகுதியில் வேகமாக அடிக்கும்போது இந்த பாட்டிலோட அடிப்பகுதி செதறி உடஞ்சிருக்கும். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. அந்த சயின்ஸை யூஸ் பண்ணி தான் US தங்களோட சப்மரைன்ஸை ஜப்பானோட நேவி கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிட்டாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த சயின்ஸை இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு காரணம் அந்த கடலில் வாழ்கிற ஒரு இறா. ஓகே, அந்த பாட்டில் எப்படி உடஞ்சது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, அண்ட் அந்த சயின்ஸை யூஸ் பண்ணி எப்படி US தங்களோட சப்மரைன்ஸை ஜப்பானோட நேவி கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிட்டாங்க, முக்கியமாக அந்த இன்ட்ரெஸ்டிங்கான இறா. இதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல அந்த பாட்டில் எப்படி உடஞ்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாட்டிலை மேலே அடித்தப்போ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அதோட ஸ்லோ மோஷன் ஃபுட்டேஜை பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த பாட்டிலில் மேலே வேகமாக அடிக்கும்போது கீழே சின்ன சின்ன பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வேகமாக அடிக்கும்போது அந்த பாட்டில் கீழ் நோக்கி தண்ணியை விட்டுட்டு வேகமாக போகும். அப்போது ஒரு சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்கு கீழே ஒரு வேக்யூம் ஃபார்ம் ஆகிருக்கும். தண்ணியோட டெம்பரேச்சரை நம்ம அதோட பாய்லிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கம்மி பண்ணுறது மூலமாகவும் கம்மியான டெம்பரேச்சர்லேயே நம்மளால் தண்ணியை பாயில் பண்ண முடியும். இந்த பாட்டில்லையும் பார்த்தீங்கன்னா கீழே வேக்யூம் ஃபார்ம் ஆகிறதுனால ஒரு லோ ப்ரெஷர் ரீஜன் ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ரெஷர் ரீஜனுக்கு மேலே இருக்கிற சில பகுதி தண்ணி அதனால டக்குன்னு வேப்பர் ஆகுது. இதனால தான் சின்ன சின்ன பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த பபிள் உடையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சத்தம் வரும். அது எதனாலனா ஷாக் வேவ் கிரியேட் ஆகிறதுனால. இந்த ஷாக் வேவ்ஸ் தான் பாம் எல்லாம் வெடிக்கும் போது பெரிய அளவில் கிரியேட் ஆகும். இதனால தான் பாட்டிலோட அடிபாகம் உடைஞ்சது. அண்ட் இந்த பபிள்ஸை கேவிடேஷன் பபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த கேவிடேஷன் பபிள்ஸ் அப்படிங்கிற சயின்ஸை யூஸ் பண்ணி தான் US தங்களோட சப்மரைனை ஜப்பானோட நேவி கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிட்டாங்க. ஆனால் இந்த கேவிடேஷன் பபிளை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு பாட்டில் கிடையாது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேண்டிஸ் ஷ்ரிம்ப் அப்படிங்கிற ஒரு வகையான இறா. சரி, வாங்க இந்த இறாலை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இந்த மேண்டிஸ் ஷ்ரிம்ப் அப்படிங்கிற உயிரினம் டிராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் கடலில் தான் வாழும். இதோட உடல் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 15 சென்டிமீட்டர் இருக்கும். இது ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான கிரீச்சர். இதுக்கு மனுஷனோட கண்ணுக்கு தெரியறதை விட அதிகமான கலர் தெரியும். அண்ட் இதோட 2 கண்ணும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக செயல்படும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதோடைய பவர்ஃபுல்லான ஆயுதம், அதாவது கிளாஸ். இந்த கிளாஸை வச்சு தான் இந்த மேண்டிஸ் தன்னோட எதிரியை தாக்கும். அதோட தாக்குதல் வேகம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் கண்ணு சிமிட்டுறதை விட 50 மடங்கு அதிகமாக இருக்கும். அதோட ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22 mm கேலிபர் புல்லட் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மேண்டிஸ் ஷ்ரிம்ப் தன்னோட எதிரியை பார்க்கும்போதோ இல்லை ஷெல்லுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தன்னோட இரையை பார்க்கும்போதோ தாக்கும். அப்படி தாக்கும்போது கேவிடேஷன் பபிள் உருவாகும். இந்த கேவிடேஷன் பபிள் உடையும் போது ஷாக் வேவ்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஷாக் வேவ் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் கிரியேட் ஆனதை விட பல மடங்கு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா தாக்குதலோட ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்படி உடையும் போது அந்த ஃபோர்ஸ்னால ஒரு சின்ன இடத்துல வேக்யூம் கிரியேட் ஆகும். அதனால நம்ம அங்கேயே பார்த்த மாதிரி வாட்டர் வேப்பர் ஆயிரும். அப்புறம் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த பபிள்ஸ் உடஞ்சு ஷாக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி ஷாக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்கு 4700 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் போகும். இது சன்னோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சரான 5500 டிகிரி செல்சியஸை கிட்டத்தட்ட நெருங்கிடும். அது மட்டும் இல்ல, அந்த பபிள்ஸ் உடையறதுனால ஒருவித ஒளியும் வெளியே வரும். இதைத்தான் சோனோலுமினசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பபிள் உடையும் போது ஏன் லைட் உருவாகுது அப்படிங்கிற சயின்ஸை இது வரைக்கும் யாராலையும் தெளிவா சொல்ல முடியல. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு மேண்டிஸ் கிரியேட் பண்ற கேவிடேஷன் பபிள் உடையும் போது பயங்கரமான சத்தம் வரும்னு. ஒன்றுக்கே அப்படின்னா நிறைய மேண்டிஸ் ஒன்றா சேர்ந்து உருவாக்குற இந்த கேவிடேஷன் பபிள் உடையும் போது அதோட சத்தம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நிறைய மேண்டிஸ் ஒன்றா சேர்ந்து உருவாக்குன அந்த கேவிடேஷன் பபிள் உடையிற அந்த சத்தத்தை வச்சு தான் செகண்ட் வேர்ல்டு வார்ல US தங்களோட சப்மரைன்ஸை ஜப்பானோட நேவி கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிட்டாங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சோனாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சோனார் டிவைஸை யூஸ் பண்ணி கடலில் போகிற சப்மரைன்ஸ் அப்புறம் மற்ற பொருட்கள்லாம் அது என்ன எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இது சவுண்ட் வேவ்ஸ் அனுப்பி அந்த சவுண்ட் வேவ்ஸ் போய் பொருட்களில் பட்டு ரிட்டர்ன் ஆகிற எக்கோவை வச்சு அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும்.
இதில் யூஸ் பண்ணுற சவுண்ட் வேவ்ஸ் சாதாரணமாக கேட்கக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ் இல்லை. இதில் இருக்கிற சவுண்ட் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 20,000 ஹெர்ட்ஸ் அளவுக்கு இருக்கும். ஒரு மனுஷனால நார்மலாக 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரையும் தான் கேட்க முடியும். ஆனால் இந்த சோனார் யூஸ் பண்ணுறது 20,000 ஹெர்ட்ஸுக்கும் மேலே. ஸோ இதை ஒரு மனுஷனால கேட்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வேவ் அனுப்பி அந்த சவுண்ட் வேவ் ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு ரிட்டர்ன் ஆகி வர அந்த சவுண்டை வச்சு அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த சோனாரை தான் நம்ம ஆக்டிவ் சோனார் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, எந்தவித சவுண்ட் வேவையும் அனுப்பாமல் கடலில் இருக்கிற சின்ன சின்ன சவுண்டையும் மைன்யூட் அளவில் லிசன் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிக்கிற சோனாரும் இருக்குது. அதைத்தான் நம்ம பாசிவ் சோனார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாசிவ் சோனாரை தான் ஆரம்ப காலத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி தான் யூஎஸ் தங்களோட சப்மரைன்ஸை ஒரு மேன்ட்ரி ஸ்ட்ரீம் கூட்டத்துக்கு கீழே போய் பதுக்கிட்டாங்க. ஸோ ஜப்பானோட சோனாருக்கு ரிசீவ் ஆன சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேன்ட்ரி ஸ்ட்ரீம்போட சிக்னல்ஸ் தான், இந்த சப்மரைனோட சிக்னல்ஸ் ரிசீவ் ஆகல. இப்படி தான் யூஎஸ் தங்களோட சப்மரைனை ஜப்பானோட நேவி கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிட்டாங்க. செமையாக இருந்துச்சுல. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சயின்ஸ் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.